रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। सुंदर विग्रह मेघश्याम गंगा तुलसी சாலகிராம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தினான். மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னவரும் எம் பண்கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும், விளம்பின் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சச்சிதானந்த குரு சத்குரு யோகிராம் சுரத்குமார் திருவடிகளே சரணம். இன்றைய தினம் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற மெய்யடியார்கள் அத்துணை பேர்களுக்கும் எல்லா நிலைகளிலும் நமக்கு இதற்கு துணை புரிகின்ற எல்லா பக்த பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் நமது பணிவான வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறோம். பிரபு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரிதத்தையும் கல்யாண குணங்களையெல்லாம் கூறக்கூடிய மாபெரும் இதிகாசம்தான் ராமாயணம். இந்த ராமாயணத்தில் சுந்தர காண்டம் அப்படி என்கிற காண்டத்தை நாம் இன்று பார்க்கலாம். சுந்தர காண்டம் அப்படி என்று சொன்னால் சிறப்புக்குரிய ஒரு காண்டம். நம்ம ராமாயணத்தில் இருக்கக்கூடிய 7 காண்டங்களிலும் மிக சிறப்புக்குரிய காண்டம் அதாவது இந்த சுந்தர காண்டம். சுந்தரம் அப்படி என்று சொன்னால் அழகு என்று பொருள். அப்படி சிறப்புக்குரிய ஒரு மேலான நல் குணங்களோடு கூடிய அழகுடைய ஒரு காண்டம் சுந்தர காண்டம். இதற்கு ஏன் இப்படி ஒரு சிறப்பு அம்சம் தோன்றியது என்று சொன்னால், இந்த காண்டத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய செயல்பாடு இருக்காது. அவர் அந்த காண்டத்தில் வருவது இல்லை. அதாவது ராமாயணத்தை 2 வகைகளிலே பிரிக்கலாம். ஒன்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருந்த இடம். இப்பொழுது அயோத்தியாவில் இருந்தார் என்று சொன்னால் அது அயோத்தியா காண்டம் அப்படி என்று சொல்லி அவர் இருக்கின்ற இடத்தை சொல்லி அதை நாம் நிர்ணயிக்கலாம். அது மாதிரி ஆரண்யத்தில் அவர் இருக்கின்ற பொழுது ஆரண்ய காண்டம். அது மாதிரி கிஷ்கிந்தையில் அவர் இருக்கின்ற பொழுது கிஷ்கிந்தா காண்டம். அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த நிலைப்பாடு அவருடைய செயல்பாடுகள் அந்தந்த காண்டங்களிலே இருக்கும். பொதுவாக பாலகாண்டம் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய செயல் காரியங்களும் இருக்கக்கூடிய காண்டம். அது பாலகாண்டத்திலே அவருடைய செயல் உண்டு இல்லையா? சீதா கல்யாணம் வரை எல்லாம் பாலகாண்டம்தான். அது மாதிரி யுத்த காண்டத்திலும் அவருடைய செயல்பாடு இருக்கும். ஆனால் அவருடைய செயல்பாடு இல்லாத ஒரு காண்டம் சுந்தரகாண்டம். இந்த காண்டத்திலே அதாவது ராமபிரான் அந்த சுந்தரகாண்டத்தில் அங்கு இருப்பதில்லை, அவருடைய செயல்பாடும் இல்லை. ஆனால் இந்த காண்டத்திற்கு அவ்வளவு சிறப்பு எதனால் அப்படி என்று சொன்னால், ஆஞ்சநேயருடைய
சிறப்பான சேவைகள் இதில் எடுத்து இயம்பப்படுகிறது. ஆஞ்சநேயருடைய சிறப்பான செயல்பாடுகள். ஆஞ்சநேயர் யார் அப்படி என்று சொன்னால், ஆஞ்சநேயர் முழுமுதற் பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய அம்சம். சிவபெருமான் தான் ஆஞ்சநேயராக இந்த அவதாரத்திலே வந்திருக்கிறார். அதாவது திருமாலுடைய மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள் பல இருக்கின்றன. அந்த அவதாரங்களிலெல்லாம் சிவபெருமானுடைய ஒரு சேவையோ அல்லது தொண்டோ இருந்ததில்லை. அப்படி இருக்க சிவபெருமான் நினைக்கிறார், பல அவதாரங்கள் மகாவிஷ்ணு எடுத்த பொழுதும் நான் ஒரு முறை கூட அவருக்கு துணை புரியவில்லை. எனவே இந்த ராம அவதாரத்திலே நான் சிறந்த சேவகனாக துணைவனாக அவருக்கு இருந்து நான் தொண்டு செய்ய நினைக்கிறேன் அப்படி என்று சொல்லி சிவபெருமான் இந்த அவதாரத்திலே ஆஞ்சநேயராக அவதாரம் செய்கிறார். ஆகவே ஆஞ்சநேயருடைய மிகச்சிறந்த ஒரு செயல்பாடுகளெல்லாம் இந்த சுந்தரகாண்டத்திலே வருகிறது. மற்றும் இந்த சுந்தரகாண்டத்திற்கு என்ன மகிமை என்று சொன்னால், அந்த மகாவிஷ்ணுவை, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை, மகாவிஷ்ணுடைய அம்சம்தானே ஸ்ரீ ராமபிரான், அவருடைய அந்த அம்சத்தை பாதாதிகேசமாக ஆஞ்சநேயர் வர்ணிக்கிறார் இந்த காண்டத்திலே. பாதாதிகேசம் என்றால் பாதம் முதல் தலை கேசம் வரை, முடி வரை. யார் வர்ணிக்கிறார்? ஆஞ்சநேயர் வர்ணிக்கிறார். அதனால் இந்த 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 காண்டத்திலே அந்த முழுமுதற் பரம்பொருளுடைய வர்ணனை வருவதால் அது மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காண்டத்திலே சீதா பிராட்டியினுடைய அக அழகு சொல்லப்பட்டிருக்கிறது. அக அழகு என்று சொன்னால் அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய வீரம், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய சான்றாண்மை, அவர்களுடைய ஒரு விரதம், அவர்களுடைய ஒரு வைராக்கியம், இப்படி ஒழுக்கம், மேம்பாடுகள் எல்லாம் இந்த காண்டத்திலே சொல்லப்படுகிறது. சீதா பிராட்டியினுடைய அக அழகு. சீதா பிராட்டியார் திருமகள் அவதாரம். அந்த சீதா பிராட்டி மண்ணுலகில் வாழுகின்ற ஒரு பெண் போல வாழ்ந்து அவர்களுடைய அக அழகை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த காண்டத்திலே. ஆகவே ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய சிறப்பு, சீதா பிராட்டியினுடைய அக அழகு, உள்ளழகு என்ன உள்ளத்தினுடைய சிறப்பு, அதுபோல இந்த பாதாதிகேச வர்ணனை, அதோடு மட்டுமல்லாமல் இந்த சுந்தர காண்டத்தை நாம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால், மற்ற 5 காண்டங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த சுந்தர காண்டத்தில் வரும். அவைகளெல்லாம் சீதா பிராட்டியினுடைய நினைவின் மூலமோ அல்லது வேறு சம்பவங்கள் மூலமோ இராமாயணத்தினுடைய முழு பகுதியும் கொஞ்சம் இங்கே இந்த சுந்தர காண்டத்தில் வந்துவிடும். ஆகவே இராமாயணம் முழுக்க படிக்காதவர்கள் கூட சுந்தர காண்டத்தை படித்தால் இராமாயணம் முழுக்க படித்த ஒரு பெரும் பயனை அடைவார்கள் என்று சொல்லி, ஆடி மாதத்திலே இராமாயணம் படிக்கிறார்கள் என்றால் முழுவதும் படிக்க முடியாதவர்கள் எந்த சுந்தர காண்டத்தை படிக்க வேண்டும். அப்படி படித்தால் அவர்களுடைய விரதம் பலிக்கும், அவர்களுடைய வேண்டுதல் பலிக்கும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சம்பத்துகளும் கிடைக்கும். சுந்தரகாண்டம் படித்தால் முழுவதும் படிக்க முடியாதவர்கள் சுந்தரகாண்டத்தையாவது படிக்க வேண்டும். வால்மீகி இந்த ராமாயணத்தை எழுதிய வால்மீகி அனுமனுடைய செயல்பாடுகள் இந்த காண்டத்தில் அதிகமாக இருப்பதனால் அனுமன் காண்டம் அப்படி என்று வைக்க நினைத்தாராம். அப்படி அனுமன் காண்டம் என்று அல்லது ஆஞ்சநேயர் காண்டம் அல்லது அனுமன் காண்டம் என்று சொல்லி வைத்தால் அப்பொழுது சிறப்பாக இருக்கும் என்று அவர் நினைத்தாராம். இதை கேள்விப்பட்ட, இதை கொஞ்சம் அறிந்த அந்த ஆஞ்சநேயர் வால்மீகியிடம் போய், என்னுடைய பெயரை இதில் வைக்கக்கூடாது, எனக்கு அப்படியெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்காது, வைக்காதீர்கள் அப்படி என்று சொல்லி மறுத்து விட்டாராம். மறுத்து விட்டார். அப்பொழுது ஆஞ்சநேயர் காண்டம் வேண்டாம், அனுமன் காண்டம் வேண்டாம், என்னுடைய பெயரே வரக்கூடாது, அதற்காக நான் பேர் புகழுக்கு ஆசைப்பட்டவன் இல்லை, எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி முழுதும் மறுத்து விட்டார். சரி, அப்படி என்றால் போகட்டும், உன்னுடைய பெயர் வேண்டாம் என்றால் இருக்கட்டும், சுந்தரகாண்டம் என்று வைப்போம் என்று சொன்னாராம் வால்மீகி மகரிஷி.
சரி அப்படி என்றால் வையுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர் ஒப்புதல் கொடுத்து விட்டு வருகிறார். வந்தால் எப்பொழுதாவது ஒரு முறை தான் இவர் வீட்டுக்கு போவார். இவங்க அம்மா ஆஞ்சநேயனை காணவில்லை என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வருவார். அப்படி அன்று வருகின்ற பொழுது ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த அம்மா சுந்தரா வருக என்று சொன்னாலாம். என்ன, இவருடைய இயற்பெயர் உண்மையிலே இவருக்கு பெயர் சுந்தரர். என்ன, சுந்தரர் என்பது சிவபெருமானுக்கு உரிய பெயர். சுந்தரேஸ்வரர் இல்லை, கேள்விப்பட்டிருப்பீர்கள், சுந்தரேஸ்வரர். அந்த பெயர் தான் இவருக்கு. இவர் சிவாம்சம் அது வேறு. ஆனால் அவருக்கு பெயரும் அந்த சிவபெருமானுடைய பெயர் தான், சுந்தரன். அப்பொழுது சுந்தரா வா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு நம்முடைய பெயரை வைக்கக்கூடாது என்று அவர் சுந்தரகாண்டம் என்று வைத்திருக்கிறார். இனி என்ன செய்வது, நாம் என்ன செய்யாது, ஒப்புதல் கொடுத்தாகிவிட்டதே என்று அவருக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியும். அம்மா எனக்கு பெயர் இப்படியா? ஆமாம், உன்னுடைய இயற்பெயர் சுந்தரன் தானப்பா என்று அம்மா சொன்னார்கள். அப்படி சிறப்புக்குரிய காண்டம் இந்த காண்டம். இன்னும் இதில் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால், இறைவனை விட இறை அடியார்களுக்கு பெருமை. பொதுவாக இறைவனை விட இறை அடியார்களுக்கு பெருமை. அடியார்தம் பெருமையை சொல்ல முடியாது. என்ன, 1000 நாவுடை ஆதிசேடன் ஒரு ஊழிக்காலம் அடியார்களுடைய, அதாவது இறை அடியார்களுடைய, இறை திருத்தொண்டர்களுடைய அந்த பெருமையை சொல்ல நினைத்தாலும் என்ன செய்ய முடியாதாம், சொல்லி முடியாதான். அவ்வளவு சிறப்பு. இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றிலே இவர் அடியார்களை கொஞ்சம் கவனிக்காமல் போய்விட்டதால் அவர் சொல்லுவார், அப்பா நீ அடியார்களை மதிக்கவில்லை, ஆகவே நீ புறம்பு என்று அவர் பேசிவிட்டார், நீ வருத்தப்படாதே, அடியார்களை பற்றி பாடு என்று சொன்னார். அப்பொழுது இவருக்கு தான் அடியார்களை பற்றி கவனிக்காமல் வந்ததனால் இந்த குற்றம். அடியார்களை பற்றி எனக்கு உம்மை விட மேலானவர்கள் அடியார்கள் என்று சொல்கிறீர்கள், நான் எப்படி பாடுவேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் சிவபெருமான் அங்கே அடியார்களுடைய மகத்துவத்தை சொல்லும் முகமாக அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து. ஆகவே அடியார்கள் ஆண்டவனை விட ஒரு படி மேலே இருக்கிறார்கள் என்று சாத்திரங்கள் வர்ணிக்கின்றன. பகவானும் அடியார்கள் மீதுதான் அன்பு கொண்டிருக்கிறார், காதல் கொண்டிருக்கிறார். எங்கே என் பக்தன், எங்கே என் பக்தன் என்று தினமும் தேடுகிறாராம். அப்போது பக்தர்களுக்கு தான் அவருக்கு ஆசை, கொள்ளை ஆசை. பக்தர்களை தேடுவதில், பக்தர்களை காணுவதில், பக்தருடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுதல். அப்போது பக்திக்கு எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அது மாதிரி அடியார்களுடைய பெருமைக்கு சொல்லுகின்ற பொழுது, இறைவன் முக்கண் முதல்வனாகிய சிவபெருமான் அவர் எப்படி வருகிறார்? முருகப்பெருமானாக வருகிறார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் என்று சொல்லுவோம் அல்லவா? அந்த அதோ முகத்தோடு 6 முகம் கூடிய அந்த சிவபெருமான் முருகப்பெருமானாக வருகிறார். முருகப்பெருமான் கடவுள். சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வேற்றுமை கிடையாது. முழுவதற் பரம்பொருளாகிய முருகப்பெருமானே அவர் என்ன வந்திருக்கிறார்? முருகனாக வந்திருக்கிறார். அப்படி வந்த அந்த விவரத்தை சொல்ல வந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழிலே கந்த புராணத்தை எழுதியவர். என்ன, அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார், அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அப்படி சொன்னார். உலகம் உய்வதற்காக யார் வந்திருக்கா? அந்த முருகப்பெருமான் வந்திருக்கிறார். அவர் ஈசனே, அவன் ஆடலால் மதலை ஆயினான் என்பார். ஈசன் தான் அவருடைய விளையாட்டு, அருள் விளையாட்டுல மதலைன்னா குழந்தை, முருகனாக வந்தார். ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆயினான். கச்சியப்ப சிவாச்சாரியர் அவர் தான் சொல்கிறார், அருவமும் உருவும் ஆகி, அருவமாகவும் பகவான் இருப்பார், உருவமாக இருப்பார். அருவமும் உருவமாகி அனாதியாய், எந்த காலம் பகவான் தோன்றினார் என்று யாரும் சொல்ல முடியுமா? அனாதியாய் பலவாய் ஒன்றாய், பலவாய் இருக்கிறார், ஒன்றாய் இருக்கிறார், அனாதியாய் இருக்கிறார். அனாதியாய் பலவாய் ஒன்றாய்
பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக. பிரம்மம், பரபிரம்மம் என்று சொல்லுவோமல்ல, அந்த ஏக பிரம்மம் ஒன்றுதான். அந்த பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக, அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த பிளம்பு, அந்த நெருப்பு பொறி ஒரு மேனியோடு வந்தது. பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும், 6 முகம் 12 கரங்கள் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான். என்ன வந்து ஆங்கு உதித்தனன், இந்த லோகத்திலே ஒரு முருகன் வந்தார். சிவபெருமான் ஆடலால் முருகனாக வந்தார். எதற்காக? உலகம் உய்ய. உலகம் என்ன செய்வதற்காக? உய்வடைவதற்கு. உய்ய என்றால் தெரியுமில்ல, அதிலிருந்து உலகத்து உயிர்களெல்லாம் விடுபடுவதற்கு. உலகம் உய்ய என்று முடிக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். இதை அதாவது அந்த சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், இது கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சொல்லுகிறார், சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்லுகிறார். அதாவது அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். சிவபெருமான் இந்த உலகத்திற்கு உலகம் உய்ய வந்தார். நல்லா கவனிக்க வேண்டும், அப்போ தான் இது புரியும். சுந்தரமூர்த்தி நாயனாரும் உலகத்துக்கு வருகிறார். என்ன, அவர் திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தவர், தொண்டராக இருந்தார் சிவபெருமானுக்கு கைலாயங்கிரியிலே. அப்பொழுது நீ பூலோகத்தில் போய் தோன்று என்று சொன்னார். அப்பொழுது தடுத்து ஆள் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்படிப்பட்ட சுந்தரர் பூலோகத்துக்கு வருகிறார். அவர் வந்த விவரத்தை சேக்கிழார் பெரிய புராணத்திலே சொல்கிறார். என்ன சொல்கிறார் வாருங்கள். அவர் கச்சியப்ப சிவாச்சார உலகம் உய்ய முருகன் வந்தார் என்று சொன்னார். ஒரு திரு முருகன் வந்தான், வந்து உதித்தனன் உலகம் உய்ய, வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. புரியுதா? உலகம் உய்ய முருகப்பெருமான் வந்தார். உலகம் உய்ய என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும். இங்கு பாருங்கள், மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படும் சடையனார்க்கும் ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால். சுந்தரர் யாருக்கெல்லாம்? இசைஞானியாருக்கும் சடையனாருக்கும் மகனாக வந்து தோன்றுகிறார், பூலோகத்தில் அவதாரம் செய்கிறார். அவர் எதுக்கு வந்தார் பாருங்க. அப்படி இந்த மனை இசை ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியர்பால், அதாவது சடையனாருக்கும் இசை ஞானியாருக்கும் எதற்கு வந்தார்? தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். இங்கு ஒரு வாசகம் கூட போட்டிருக்கு. என்ன வாசகம்? தீதகன்று. புரியுது இல்லையா? அங்கே உலகம் உய்ய முருகன் தோன்றினார். இவர் தீதகன்று உலகம் உய்ய, மரம் அழிந்து உலகம் உய்ய இவர் தோன்றினார். அப்போ அடியார் தான் அவர் ஆண்டவன். ஆண்டவனை விட அடியார் பெருமை மிக்கவராக இருக்கிறார். ஒரு அடியார் தோன்றினார் என்று சொன்னால், ஒரு 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 சிறப்புக்குரிய தாசன் தோன்றினார் என்றால், கடவுள் தாசன் தோன்றினார் என்று சொன்னால் தீதகன்று உலகம் உய்யும், தீமைகளெல்லாம் மாறி உலகம் உய்யும் அப்படி என்கிறார். ஆகவே இறைவனை விட இறை அடியார்கள் சிறப்புக்குரியவர். இந்த விதத்தில் பார்த்தால் ஸ்ரீ ராமபிரானை விட ராமபிரானுடைய தாசனாகிய ஆஞ்சநேயர் சிறப்புக்குரியவர். அவருடைய சிறந்த பெருமைகளையெல்லாம் இந்த காண்டத்திலே சொல்லி இருக்கிற காரணத்தினால் இது சுந்தர காண்டம், சிறப்புக்குரிய காண்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் நாம் அன்றைய தினம் பார்த்தோம், மகேந்திர மலையில் இருந்து, பாரதத்தின் தென்கோடியில் இருக்கின்ற மகேந்திர மலை, அந்த மகேந்திரகிரி, அதில் இருந்து தாவி அவர் இலங்கையில் சுவேதமலை என்று சொல்லுகின்ற அந்த மலையிலே இறங்குகிறார். சுவேதமலை எங்கே இருக்குது? இலங்கையில் இருக்குது. அந்த மலையில் இறங்கினார். அப்படி இறங்கி அவர் ஒரு சிறிய வானர ரூபம் எடுத்திருக்கிறார். அவர் கடலை தாண்டுகிற பொழுது பேருருவம் எடுத்தார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது ஒரு சிறிய வானரம், வானரம் என்றால் என்ன? சிறிய குரங்கு ரூபத்திலே அங்கு இறங்கி, நாம் இந்த கோலத்திலே போகக்கூடாது, யாரும் நம்மை கண்டுகொள்வார்கள், நாம் சீதா பிராட்டியை தேட வேண்டும், ஆகவே ரகசியமாக நாம் போக வேண்டும் என்று சொல்லி சிறிய ஒரு குரங்கு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அப்படி அங்கு உற்று பார்த்து அப்படி தேடுவதற்கு அப்படி முயற்சிக்கிறார். என்ன, ஆஞ்சநேயர் ஒரு சிறிய ரூபத்திலே. உடனே
ஒரு ஈ நுழைந்தால் நுழைந்தால் கூட தெரிந்து கொள்ளுமாம் அங்கு காவல் செய்கின்ற அந்த தேவதை. அப்போது அங்கு காற்று கூட புக முடியாது என்று அந்த சம்பாதி சொல்லுவார். அவ்வளவு பாதுகாப்புடையது இலங்கை மாநகரம், கோட்டை, கொத்தளங்கள் இதெல்லாம் அப்படி இருக்கும். ஆகவே அப்படி காவல் காணுகின்ற அந்த இடத்தில் அங்கே இவர் சின்ன ரூபத்திலே உள்ளே நுழைந்த பொழுது அங்கே காவல் காக்கின்ற இலங்காதேவி, அந்த இலங்காதேவி கண்டுகொண்டாள். யாரை? இந்த ஆஞ்சநேயரை. ஆஞ்சநேயர் சிறியபுரத்தில் ஒரு குரங்கு போல் போய்கொண்டிருப்பவரை கண்டுகொண்டார். யாரடா நில் அப்படி என்று சொல்லி உரக்க சப்தமிட்டு அவள் தன் பேருருவை காட்டுகிறாள். அந்த இலங்காதேவி. இலங்காதேவிக்கு 8 கரங்கள். அந்த 8 கரங்களிலும் 8 விதமான ஆயுதங்கள் வைத்திருக்கிறாள். அதாவது வேல், வாள், சூலம், கதை, பாசம், சங்கம், அது மாதிரி கோல், குந்தம் என்று சொல்லுகின்ற 8 வகையான ஆயுதங்கள் காளிதேவி, அவ இளங்கனி தேவி வைத்திருக்கிறாள். அவள் அதட்டி நில்லடா யார் அது என்று சொல்லி அப்படி அனல் கக்குகின்ற விழியை உடையவளாக சொல்லுகிறாள். ஏனென்றால் அவளுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ளே முடியாது. அதுதான் முதலிலே சொன்னோம்ல, ஒரு ஈ கூட நுழைய முடியாது. இப்பொழுது ஒரு வானரம் அப்படி வருகிறது, அது எங்கோ போகிறது மாதிரி இருந்தது. உடனே யாரடா நில் என்று சொல்லி அதட்டி நிறுத்தினாள். ஆனால் இந்த ஆஞ்சநேயர் அதுக்கு ஒன்றும் பயப்படவில்லை. இவர் புன்சிரிப்பு சிரித்து கொண்டு நிற்கிறாராம். அப்போ அந்த இலங்கனாதேவி நினைக்கிறா, இது சாதாரண ஒரு குரங்கல்ல, காட்டிலே வாழக்கூடிய சாதாரண ஒரு குரங்கல்ல, இது ஒரு சும்மாவும் இங்கு வரவில்லை, ஏதோ ஒரு காரணத்தோடு வந்திருக்கிறது, இதனுடைய உள்ளத்திலே ஏதோ வஞ்சகம் இருக்கிறது, இது சாதாரண ஒரு வானரம் அல்ல. என்ன என்று சொன்னால், என்னை கண்டாலே யமன் கூட அஞ்சி நடுங்குவான். அந்த இலங்காதேவியை கண்டாலே யார் யமன் கூட அஞ்சி நடுங்குவான். ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்? புன்சிரிப்பு சிரித்து கொண்டு அந்த முப்புறத்தை ஒருங்க சுட்டான் அல்லவா, மூலிவன் சிலையும் வீரன் சிவபெருமான் முக்கண்ணால் அந்த முப்புறத்தை எல்லாம் சிரிப்பினாலே என்ன செய்து விட்டார்? எரித்து விட்டார். அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பார், உடனே முப்புறங்களெல்லாம் முப்புராதி கோட்டைகளெல்லாம் எரிந்து சாம்பலாய் போய்விடும். அது மாதிரி இவன் சிரிக்கின்றான். என்னுடைய இந்த வல்லமையுடைய இந்த நிலையை பார்த்த பிறகும் இவன் கல்போல் அசையாமல் நிற்கிறான். கொஞ்சம் பதட்டமோ ஒரு பயமோ அப்படி ஒன்றும் இல்லை என்று அவள் நினைக்கிறாள். வஞ்சம் கொண்டான் அவள் நினைக்கிறாள். இவன் வஞ்சகத்தோடு வந்திருக்கிறான். வஞ்சங்கொண்டான் வானரம் அல்லன். இவன் சாதாரண குரங்கு அல்ல, வானரம் அல்லன். வரும் காலன் துஞ்சுங்கண்டால் என்னை கண்டால் காலதேவன் கூட பயப்படுவான். இவன் எப்படி இருக்கிறான்? சூழ்திரையாளின் அஞ்சங்கொண்ட கண்ணுதலை போல் நகுகின்றான். பார்க்கடல், அந்த பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அதிலிருந்து எழுந்த ஆளால விஷம் என்று சொல்லுகின்ற அந்த விஷத்தை வாரி உண்ட சூழ்திரை ஆழி என்றால் கடல், அந்த கடலில் எழுந்த நஞ்சங்கொண்ட கண்ணுதலை போல், நெற்றியில் கண்ணை உடைய அந்த முக்கண் முதல்வனை போல், கண்ணுதலை போல் நகுகின்றான். நகுகின்றான்னா சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். நெஞ்சம் கண்டே கல்யாணன் என்றே நினைகின்றான். இவன் என்னை பார்த்த பிறகும் கல் போல அசையாமல் நிற்கிறான். அப்படி என்று சொல்லி அந்த இலங்காதேவிக்கு பெரிய கோபம் வந்து விட்டது. கோபத்தோடு அவள் என்ன செய்தாள்? கையில் இருக்கின்ற அந்த திரிசூலத்தால் இவனை கொன்று விடுவோம், இல்லையேல் இவனால் இவ்வூர் அழியும் என்று சொல்லி இவனை நாம் வென்று விடுவோம். அப்படி இல்லை என்று சொன்னால், நாம் வெல்லாவிட்டால் நம்மை இவன் வென்று செல்லட்டும் என்று நினைத்து அந்த கையில் இருந்த மூவிலை சூலத்தை ஏவினாள். அப்படி கையில் இருந்த சூலத்தை எடுத்து எறிஞ்சிட்டா. சூலம் வருது, வேகமாக வருது. யாரை நோக்கி?
ஆஞ்சநேயர் நோக்கி அப்படி பிடித்தார், ரெண்டாக ஒடித்து போட்டு விட்டார். சூலத்தை பிடித்து ரெண்டாக ஒடித்து போட்டு விட்டார். அது மாதிரி அவள் கையில் இருந்த எல்லா ஆயுதங்களையும் எறிகின்றாள். கோபம் அதிகப்படுகிறது. ஒவ்வொரு ஆயுதத்தையாக இவர் தடுக்க தடுக்க அவளுக்கு என்ன வருகிறது? கோபம் வருது. ஒரு வார்த்தை சிலர் சொல்லுவாங்க, அப்படி கேட்டு சரி அப்படி செய்கிறேன்னு சொல்லி பணி கேட்டு கல் போல நின்னாங்க. நீங்கள் கோபம் வந்து திரும்ப திரும்ப பேசுவாங்க, அப்படிதானா? அது மாதிரி இவர் ஆயுதத்தை எறிந்த உடனே ஒடித்து ஒடித்து இவர் போடுகின்ற காரணத்தினால் எல்லா ஆயுதங்களையும் விட்டாள். இவர் ஆனால் திரும்ப அவர் எதுவும் செய்யலை. ஏனென்றால் இவள் பெண்ணாக இருக்கிறாள். பெண்ணை கொல்வது பாவம் என்று நினைத்தார். ஆயுதங்களை பறித்து விண்ணிலே எறிந்தார். உடனே அந்த இலங்கனாதேவிக்கு கோபம் வந்துட்டது, அதிக கோபம் வந்து விட்டது. அதனால் ஆயுதங்களை ஏவாமல் ஓங்கி வந்து அடித்து இந்த குரங்கை கொன்னுருவோம் அப்படின்னு வேகமாக ஓடி வருகிறார். அப்படியே ஓடி அடிக்க வந்த பொழுது அவளுடைய அனுமன் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு இனி சும்மா விடக்கூடாது என்று இடது கையால் ஒரு அறைந்தார். அப்படி தான் ஒரு அடி கொடுத்தார், டமாரன். அந்த அடிப்பட்ட மாத்திரத்தில் அப்படியே இடியுண்ட நாகம் போல பெருமலை இடித்து வெடித்து சிதறியது போல அவள் என்ன செய்தாள்? பூமியிலே விழுந்தாள். ஆஞ்சநேயர் அடித்தா எப்படி இருக்குது என்ன? பூமியில் விழுந்தவள் கொஞ்சம் மயக்கம் நீக்கி அடியா முன்னம் அம்கை அனைத்தும் ஒரு கையால் பிடியான் என்றே என்ன அவளுடைய கரங்களை எல்லாம் பிடித்து கொண்டு ஓர் அடி கொடுத்தார். அப்படி ஒடியா நெஞ்சத்து ஓர் அடி கொண்டனன், ஒரு அடி கொண்டார், ஒரு அடி கொடுத்தார். உயிர் போய்விடாமல் அடித்ததுமே கீழே விழுந்தாள். இடியேறுண்ட மால்வரை போல் மண்ணிடை வீழ்ந்தாள். இடிபட்டு பெரிய மலை உடைந்து சாடியதும் போல அவள் பூமியிலே விழுந்தாள். அப்படி எழுந்தவள் கொஞ்சம் மூர்ச்சையுற்று மூர்ச்சை தெளிந்து அப்படி எழுந்திருக்கிறாள். அப்படி எழுந்திருந்த அந்த இலங்காதேவி தன் வரலாற்றை சொல்லுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு உண்மையான போதம் இப்பொழுது வந்துவிட்டது. அதனால் அவள் சொல்லுவாள், என்னை மன்னிக்க வேண்டும், நான் பிரம்மனால் ஏவப்பட்டு இந்த இலங்கையை காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எப்பொழுது இந்த இலங்கை காவல் முடியும் என்று சொல்லி நான் பிரம்மதேவனிடம் கேட்டபொழுது, ஒரு குரங்கு வந்து உன்னை ஓங்கி அடிக்கும், அந்த அடியினால் நீ மயக்கமுற்று கீழே விழுவாய், அதுதான் உனக்கு விடுதலை, அப்பொழுது நீ இலங்கையிலிருந்து வந்துவிடலாம் அப்படி என்று சொல்லி எனக்கு பிரம்மா எனக்கு சாப விமோசனம் அந்த செயல்பாட்டிலிருந்து விடுதலை அடைவதற்கு செய்தார். அப்படி நீ இலங்கையை விட்டு வருகின்ற பொழுது இலங்கை அழியும் என்றும் சொன்னார். அதுதான் இப்பொழுது நடந்தது. அன்னதே முடிந்தது ஐய. அது மாதிரி பிரம்மா சொன்ன காரியம்தான் இப்போ நடந்தது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அந்த இலங்காதேவிக்கு அந்த இலங்கையில் நடக்கக்கூடிய எல்லா பாவச் செயல்களும் தெரியும் இல்லையா? அதனால் இப்போ இலங்கையை அழிந்து மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய நாள் வந்திருக்கிறது என்று நினைத்து அவள் சொல்லுவாள், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். என்றைக்கும் அறம் என்ன செய்யும்? ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அறம் வெல்லும் பாவம் தோற்கும். என்னும் ஈது இயம்ப வேண்டும் தகையதோ. இந்த விஷயத்தை நாம் சொல்ல வேண்டுமா? மற்று இனி இன்னொன்று உண்டு என்றால், இனி மற்று உன்னால் உன்னிடம் எல்லாம் முற்றும். அப்பா ஆஞ்சநேயர்ல அது ஆஞ்சநேயா, நீ நினைத்த காரியம் எல்லாம் என்ன செய்யும்? இனி உனக்கு நடக்கும். உன்னிய எல்லாம் முற்றும், உனக்கும் முற்றாதது உண்டோ? நீ நடத்த முடியாத காரியம் கிடையாது. பொன்னகர் புகுதி. நீ இந்த நகரத்தில் போ, இஷ்டத்துக்கு போ, நான் என்னவோ அங்கே போயிடுறேன், நீ போ. பொன்னகர் புகுதி என்னும் புகழ்ந்த அவள் இறைஞ்சி போனாள். நான் போயிட்டு வரேன்ப்பா என்று வணங்கிவிட்டு அவள் போய்விட்டாள். அவளுக்கு விமோசனம் கிடைத்து விட்டது. இப்பொழுது ஆஞ்சநேயர் என்ன செய்கிறார்? பெரிய வானளாவிய மதில்,
பெரிய மதில். அந்த மதிலில் என்ன செய்கிறாரு? அப்படி குதித்து தாவுகிறார். இலங்கை கோட்டைக்குள் அனுமன் அப்படியே ராமபிரானை வணங்கி குதிக்கிறார். எந்த காரியத்துக்கும் ராமனை முன்னிறுத்தி தான் ஆஞ்சநேயர் செய்வார். ராமன் தான் எல்லாம் ராமா ராமா சொல்லிட்டு தான் செய்வார். என்ன ஆகவே ராமனை முன்னிறுத்தி வணங்கி அங்கே குதித்து போகிறார். வீரனும் விரும்பி நோக்கி மெய்மையே விளைவும் அஃது என்று ஆரியன் கமலபாதம் அகத்து உற வணங்கி. ஆரியன் கமலபாதம் அகத்து உற வணங்கி என்று சொன்னால், ஆரியன் என்று சொன்னால் இங்கே ராமபிரான். சாதாரணமாக ஆரியன் திராவிடர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அர்த்தமோ பொருளோ அதில் உள்ள உண்மையோ தெரியாமல் அப்படி சொல்லுவார். ஆரியன் ஆரியே என்று சொன்னால் மேலானவன் என்பது பொருள். இது ஆரியன் வடக்கு சேர்ந்தவன், தெற்கே திராவிடன், இப்படிலாம் பிரித்து வரலாற்றை சிதைத்து மக்களுடைய உள்ளத்தையும் சிதைத்து ஒரு நல்லது செய்யாமல் வீணாக பிரிவினைவாதங்களை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் ஆரிய மேலானவனே, மேலானவன், சிறப்புக்குரியவன், மேம்பாடுடையவன், சான்றோன் எல்லாம் ஆரியங்கிற வார்த்தை நிறைய இடத்துல கம்பநாட்டாழ்வாரும் பயன்படுத்துகிறார். வேறு சாஸ்திரங்களிலும் ஆரிய என்பது இருக்கிறது. ஆரியன் கமலபாதம் அகத்து உற வணங்கி. அகத்து உற வணங்கி பாருங்கள். நாமும் சொன்னாலும் மேலோட்டமாக சொல்லக்கூடாது. அகத்தை ஒட்டி உணர்வோடு நாமும் சொல்ல வேண்டும். அகத்து உற வணங்கி ஆண்டு அப்பூரியர் இலங்கை மூதூர் பொன்மதில் தாவி புக்கான். உங்களோட மதிலெல்லாம் பொன்னால் வேந்திருக்கு, பொன்னால் உயரமாக கட்டியிருக்கு. என்ன அந்த பொன் மதிலெல்லாம் தாண்டி போனான். தாவி புக்கான் சீரிய பாலின் வேலை சிறுபிறை தரித்தது அண்ணான். பார்க்கடலில் ஒரு சின்ன துவலை தரித்தது போல ஒரு சிறு உருவம் எடுத்துக்கொண்டு இப்படி அங்கு தாண்ட முடியாத அந்த பெரிய அந்த மூதூர் பொன்மதிலெல்லாம் தாண்டி செல்கிறான். இலங்கை மூதூரின் அந்த சிறப்பை, அந்த வியக்கத்தக்க காட்சிகளையெல்லாம் கண்டு அனுமன் ஆச்சரியப்படுகிறார். அவ்வளவு கைவினயங்கள், அவ்வளவு அழகு, அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு மேலான தங்கம், வைரம், வைடூரியம் இவைகளால் இழைக்கப்பட்ட மதில்களே அப்படி இருந்தனால் மற்றவர்களுக்கு எப்படி வேண்டும்? அது மாதிரி அந்த இலங்கையினுடைய சிறப்பு அப்படி அமைந்திருக்கிறது. நகரினுள்ளே அனுமன் சென்று பற்பல இடங்களிலும் அப்படியே தேடி தேடி போகிறார். அங்கெல்லாம் அரக்கர்கள் நிற்கிறார்கள். ராப்பொழுதில் கூட பந்தங்களை கையில் வைத்து கொண்டு தீப்பந்தங்களை வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏராளமான காவலர்கள், ஏராளமான கட்டுக்கான ஒரு ஏற்பாடுகள் அப்படிலாம் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்னேறி செல்கிறார். சில இடங்களில் அகழிகள் குறுக்கிடுகின்றன. அகழிகள் என்றால் நீர்நிலைகள், அதாவது பாதுகாப்புக்காக வேண்டிய அந்த அதிலெல்லாம் முதலைகள் முதலிய ஜீவராசிகளை வளர்ப்பார்கள். அகழி, ஆமாம், கோட்டை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலை அகழிகள், அதில் முதலையெல்லாம் வளர்ப்பாங்க. யாராவது அதை தாண்டணும்னு சொன்னால் தாண்ட முடியாது. அப்படி தான் பழைய கோட்டைகள்லாம். ஒரு அரண் அகழி, என்ன இன்னொரு அரண் மதில் சொல்லுவோமல்லோ, அது மாதிரி கோட்டை மதில். அப்போ அகழியை தாண்டுவதே பெரிய கஷ்டம். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, நம்ம பாம்பன் பாலம் இருக்குல்ல, அது மாதிரி அந்த வாசலை திறந்து இப்படி போட்டால் அகழிக்கு மேலே நடந்து வந்துடலாம். அது மாதிரி என்ன இப்படி அந்த அகழிகளை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு இடமாக சல்லடை போட்டு அரித்தது போல அந்த ஆஞ்சநேயர் ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் தேடிக்கொண்டே வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது கும்பகர்ணன் ஒரு பெரிய மாளிகையிலே படுத்திருக்கிறான். கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன்? பெரிய உருவம் உடையவன், பேருருவன். அந்த மாளிகைக்கு உள்ளே போனால் அவன் மூச்சு விட்டான்னா நம்ம அந்த அரக்கர்களே அங்கே தள்ளி போயிடுவாங்க. ஒரு 4 பரலாங்க, 1 கிலோமீட்டர் தள்ளி போயிடுவாங்க. அவன் மூச்சு இழுத்தான்னா பக்கத்தில் இருக்க ஆளெல்லாம் உள்ளே இழுத்துறோம். என்ன உள்ளே இழுத்துறோம் என்ன? அது மாதிரி அவன் பேர் உருவம் உள்ளவன். அவன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் விழித்திருப்பான். என்ன விழிக்க நேரத்தில் அவனுக்கு என்ன வேணும்? ஏகப்பட்ட ஆடுகடா எல்லாம் வேணும். என்ன பெரிய 500 ஏறுன்னா காளை, அது மாதிரி கடா,
என்ன எருமைக்கடா இருக்குல்ல, அதெல்லாம் 1000 2000ன்னு வேணும். நான் அப்படி பெரிய பசிக்காரன், பெரிய உருவம் உடையவன். அவனை பார்த்தான். அப்படி பார்த்தோன்னே இவன் தான் ராவணனோ அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைக்க. ஆஞ்சநேயருக்கு இவங்களெல்லாம் தெரியாதுல்ல, அங்கே ஒரு ஆளையும் தெரியாது அவருக்கு. என்ன அப்போ இவன் தான் ராவணனோ. ஆனால் ராவணனுக்கு நான் 10 தலை இருக்குன்னு சொல்லுவாங்களே, இவனுக்கு ஒரு தலை தானே இருக்குது. அப்போ இவன் ராவணனாக இருக்க முடியாது. அப்படி என்று சொல்லி ராவணன் அல்லன் என கண்டு அனுமன் சினம் தணிகிறார். முதல்ல பார்த்தோன்னே பெரிய கோபம் வந்துட்டுது, இவன் தான் ராவணன் ஓ அப்படின்னு கோபப்பட்டார். ஏன்னா சீதா பிராட்டி திருடி வந்திருக்கிறான் இல்லையா, அதனால் அவருக்கு ரொம்ப கோபம். அதுக்கு அடுத்தால போல் அப்படி பார்த்து பார்த்து போகும்போது வீடணன் மாளிகை, வீடணன் அந்த கும்பகர்ணனுடைய தம்பி வீடணன், அவனுடைய மாளிகை வருது. அவனுடைய மாளிகை வந்த உடனே அங்கே உற்று பார்க்குறாரு. ஆனால் அவனை பார்த்த மாத்திரத்திலே இவன் நல்லவன் போல் இருக்குது, இவன் கொஞ்சம் அரக்கர் குலத்திலையும் இவன் நல்லவன் போல் இருக்குது. அவனுக்கு முகபாவத்தை, இவர் நுண்ணறிவுடையவர் அல்லவா ஆஞ்சநேயர், உடனே கண்டுகொள்வார். சில ஆள்களை பார்த்த உடனே கணிச்சிருவாங்க. அது மாதிரி இவர் அந்த வீடனை பார்த்த உடனே அவருக்கு இவன் நல்லவன் போல இருக்கிறது அப்படி உணர்ந்தார். அதன் பிறகு அங்கிருந்து அப்பால் போகலாம் என்று போகிறார். அந்த பின்னால் வருகின்ற பொழுது அந்த வீடனுடைய அந்த சரணாகதி இடத்திலே சொல்லுவார்கள், அந்த வீடனுடைய வீடு எப்படி இருந்ததா என்றால், மற்ற வீடுகளிலெல்லாம் நரவம் என்றால் கள், மதுபானங்கள், மாமிசங்கள் இவைகளெல்லாம் பரிமாறப்படும். ஆனால் இந்த வீடனன் வீட்டில் தர்மமும் தானமும் இருக்குமா. நல்ல பகவானுடைய நாமத்தை போட்டு நல்ல டேப் ரெக்கார்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன சில வீடுகளில் எல்லாம் அப்படி தெய்வீகமாக இருக்குமில்ல, அது மாதிரி இவனுடைய வீடு இருந்ததான். நிந்தனையின் அறவமும் நெறியில் ஊன்களும், இது பின்னால் சொல்லக்கூடியது. நிந்தனையின் அறவமும், நிந்தனை கல் என்னது, மதுவெல்லாம் என்ன, மதுவெல்லாம் என்னது, நிந்தனையின் அறவமும் நெறியில் ஊன்களும், நெறியில்லாத ஊன் உணவு, நெறியில் ஊன்களும் தந்தன கண்டிலன். அந்த வீடனுடைய அந்த மாளிகையில் அது மாதிரி யாருக்கும் பரிமாறலை. தந்தன கண்டிலன் தருமதானமும் வந்தனை நீதியும், நீதியை எல்லாரும் போற்றினாங்க, தர்மத்தை போற்றினார்கள். பிறவும் மாண்பு அமைந்து அந்தனர் மனையன பொலிந்ததாமரோ, கம்பர் சொல்லுவார், அந்தனர் வீடு மாதிரி இருந்தான். அப்போ அந்தனர் வீட்டுக்கும் மற்ற வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்குது. அப்படிதானே, அந்தனர் வீடு போல் இருக்கணும். அந்தனர் வீடு அப்படி ஒரு சிறப்பாக இருக்கும், அது மாதிரி இருக்கணும். அந்தனர் அறவோர் என்பவர் அந்தனர், அந்த வீடு போல் இருந்துதான். உடனே அங்கிருந்து அவர் புறப்பட்டு அப்பால் போகிறார். அங்கே போகும்போது இந்திரஜித், அந்த ராவனுடைய மகன் இந்திரஜித், மூத்த மகன், அவன் இருக்கிற இடத்தை பார்க்குறார். அவனெல்லாம் ராத்திரி தூங்கிட்டு இருக்காங்க. அவனை பார்த்த உடனே அவனுடைய வீர பொலிவு, அவன் பெரிய வீரன் போல காட்சி அளிக்கிறான். அவனுடைய அந்த அந்த வாள் எயிற்று அரக்கன், அந்த அந்த அரக்கனுடைய அந்த தோற்றத்தை பார்க்கும்போது, வாள் ஏறுன்னா அந்த பல், அவனுடைய முகம், அவனுடைய இதெல்லாம் வீர பராக்கிரமத்தை சொல்லுது. அவன் அந்த அரக்கன் அவனை பார்த்த உடனே கணிச்சியான் மகனோ அப்படிங்கிறார். கணிச்சியான் என்றால் சிவபெருமான், ருத்ரர், அழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த ருத்ரனுடைய மகன் போல மகனோ. அணையின் வாளறி அணையான் யாவனோ அறியேன். இவன் அந்த அந்த சிம்மம் போல இவனுடைய காட்சி இருக்கிறது. வாளறி அணையவன், அரி என்றால் திருமால் அணையவன் யாவனோ அறியேன், இவன் எவனோ யாராயிருக்கும். இளைய வீரனும் ஏந்தலும், இவன் ஒருவேளை போர்க்களத்துக்கு வந்து போர் செய்தான்னா, இளைய அந்த வீரன் யாரு, லட்சுமணனும் ஏந்தலும் ராமனும் இருவரும் பல நாள் உள்ள போர் இவனோடும் உளது என உணர்ந்தான். போர்க்களத்தில் கூட அவ்விய ரெண்டுமே இவனோட பல நாள் போர் செய்ய வேண்டி வரும், அவ்வளவு மாவீரனாக இருக்கிறான் என்று நினைக்கிறார் ஆஞ்சநேயர்.
அதை விட்டு அப்பால் செல்கிறார். அங்கே அந்த இந்திரஜித்தினுடைய தம்பி அக்ஷயகுமாரன் அவனுடைய வீட்டை பார்க்கிறார். அவன் ராவணனுடைய மகன். அதன் பிறகு அவனுடைய தம்பி அதிகாயன் அவனுடைய வீட்டை பார்க்கிறார். அவனும் ராவணனுடைய மகன். இப்படி பார்த்துவிட்டு அங்கிருக்கின்ற அகழியை கண்டு அந்த அகழியினுடைய ஆழமும் அகலத்தையும் பார்த்து அனுமன் வியப்படைகிறார். அவையெல்லாம் இடைநகர் அகழி. அந்த நகரத்துக்குள்ளேயே இடையே இருக்கக்கூடிய அகழிகள். அகழியை தாண்டி அனுமன் அடுத்த நகருள் போகிறார். இலங்கையில் நள்ளிரவு 3 லட்சம் தெருக்கள் தேடினார். அந்த இரவு முழுதும் என்ன செய்கிறாரு? 3 லட்சம் தெருக்கள் அங்கே இலங்கையில் ஒவ்வொரு இடமா தேடுறார். அரசர் தெரு தேடுதல். அதன் பிறகு அரசர் தெருவுக்கு வராரு. அங்கே வந்தால் ராவணனின் இயக்க மகளிர் அவர்களெல்லாம் இருக்கக்கூடிய மாளிகைகள் இருக்குது. இயக்க மகளிர். அது மாதிரி ராவணனுடைய உரிமை மகளிர், அவன் திருமணம் செய்து வச்சிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உரிமை மகளிர். அது மாதிரி விஞ்சை மகளிர், வானுலகத்து பெண்கள், இவங்களெல்லாம் ஆங்காங்கே அவர்களுடைய மாளிகைகளிலே பார்க்கிறார். அனுமானுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் அச்சமாட்டம் இருக்கும். என்ன அச்சம் என்று சொன்னால், இப்படி நள்ளிரவிலே இப்படி பெண்களெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று அஞ்சுவார். அனுமன் பிறகு மண்டோதரியை பார்த்தார். மண்டோதரி ராவணனுடைய மனைவி, மயனுடைய மகள். மயன் தெய்வத்தச்சனுடைய மகள் மண்டோதரி. சிறப்புக்குரியவள், சிறந்த ஒரு கற்புநெறி உடையவள். அந்த மண்டோதரியை பார்க்கிறார். அந்த மண்டோதரியின் பக்கத்திலே அரம்பையர்கள், மேனகை, திலோத்தமை, ஊர்வசி இவர்களெல்லாம் கவரி வீசுகிறார்கள். யாருக்கு? அந்த மண்டோதரிக்கு. அவள் பட்டத்து மகிழ்ச்சி. உத்தம பெண்கள் இலக்கணம் இந்த மண்டோதரியிடம் இருக்கிறதா என்றால், இதுதான் சீதையோ என்று ஐயப்படுகிறார். இதுதான் சீதா தேவியோ என்று ஐயப்படுகிறார். ஆனால் அந்த ஐயம் அடுத்த நிமிடம் மாறிப்போகிறது, சந்தேகம் மாறிப்போகிறது. ஏனென்றால் உத்தம பெண்களுடைய இலக்கணம் இல்லையே. கருங்குழல் அவிழ்ந்து கிடக்கிறதே. பெண்கள் தலையை விரித்து என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. இப்போ சும்மா என்னாலும் தலையை விரித்து நிறைய பேர் போட்டுக்கிடா, அப்படிதானே? தலைமுடிய முன்ன தூக்கி போட்டுக்கிடா. இப்படி அதுவும் ஒரு அழகு தான்னு சொல்லிட்டு அப்படி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆனால் இங்கே அப்படி மாதிரி உத்தம பெண்கள் அப்படி போடக்கூடாதுங்கிறது மாதிரி இங்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். தலைவிரி கருங்குழல் அவிழ்ந்து கிடக்கிறது. வாய் குளறி வார்த்தைகளை சொல்லுகிறாள். சில நேரத்தில் வாய் குளறி ஏதோ முணுமுணுக்கிறார். அப்போ சீதா பிராட்டியாக இருக்காது என்பது அவர் அறிகிறார். சீதாதேவியோ மானிட பெண், அழகிய வடிவம் உடையவள். இவளோ ஒரு 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 அந்த நிலையில் இல்லை என்று தெளிவு அடைந்து அதன் பிறகு அங்கிருந்து அப்பால் போகிறார். அங்கே ராவணனுடைய அவன் படுத்திருக்கிற இடத்திற்கு போய்விட்டார். ராவணன் படுத்திருக்கிறான். 10 தலை 20 கைகள். பொன்னுலகத்து அரம்பையர்கள் கவரி வீசி கொண்டிருக்கிறார்கள். தேவ மாதர்களெல்லாம் ராவணனுக்கு என்ன செய்கிறார்கள்? கவரி வீசி கொண்டிருக்கிறார்கள். அவனை பார்த்தால் மார்பிலே காயத்தழும்பு இருக்கிறது. ஒரு முறை அவன் அஷ்டதிக்கு யானைகளோடு வலிய போர் செய்தான். அப்பொழுது அஷ்டதிக்கு யானைகள், திக்கு யானைகள், அது 8 யானைகள், 8 திக்கு உண்டல்லவா, 8 யானைகளும் சேர்ந்து இவனை மோதின. இவன் அவற்றுக்கு நீங்கள் மோதுங்க பார்க்கலாம், என்ன செய்து பார்க்கலாம் என்று சொல்லி அப்படி நின்னோம். யார் நின்றது? ராவணன். அவைகளுக்கு அந்த கோட்டை கொண்டு குத்தியது. கோடு என்றால் கொம்பு. ஆனால் அதை இழுக்கம் பிடுங்க முடியவில்லை. சிலர் கோடாலியோ மம்பட்டியோ மண்ணிலேயோ மரத்திலேயோ வெட்டிடுவாங்க வாங்கி, பிறகு அதை எடுக்க முடியாது. அது மாதிரி இந்த யானைகள் அப்படி அவன் மார்பிலே குத்தி அந்த தந்தங்களை என்ன பிடுங்கி கொள்ள முடியவில்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் முறிச்சிக்கிட்டு போயிட்டு, சரி அம்பு அதில் கொம்பு அதோட போனால் போட்டு, இந்த நண்டு எல்லாம் காலை பிடிச்செல்லாம் காலை ஒடிச்சு விட்டுட்டு போயிடும். உனக்கு கால் நான் போயிடுறேன்னு போயிடும். என்ன பள்ளி அப்படி தானே செய்யும். என்ன வாழை ஒடிச்சு விட்டுட்டு போயிடும். வாழை அதுவாட்டே விட்டுரும். இந்த நண்டும் அப்படி கால் நினச்ச நேரத்தில் அடத்து விடலாம். அது மாதிரி அதுக்கு ஒரு சக்தியை பகவான் கொடுத்துருக்காரு. நீங்கள் பிறமா நண்டு காலை பிடிச்சிக்கிட்டேலாம் அது உனக்கு கால் தானே தேவை, நான் போகிறேன்ட்டு. அதுக்கு முறை அதுக்கு கால் வளரும். நண்டுக்கெல்லாம் கால் வளரும். என்ன அது மாதிரி
இங்கே என்ன ஆகுது பாருங்க, அந்த அந்த ராவணன் அப்படி அங்கே துயின்று கொண்டிருக்கிறான். மார்பில் காயத்தழும்பு, அவனுடைய அந்த அந்த 8 திக்கு யானைகளும் குத்திய அந்த கோடுகளை அது பிடுங்கி கொள்ளாமல் முறித்து விட்டதனால் இவன் வீரத்திற்கு குறைவு ஏற்படக்கூடாது என்று அதில் பூன் கட்டி அந்த பதக்கமெல்லாம் அதில் கொறுத்து கட்டியிருக்கான். மணியெல்லாம் கொறுத்து கட்டி அப்படி. ஏன்னா அது ஒரு இன்னும் அஷ்டதிக்கு யானைகளோடு போர் செய்தவன் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டணும்ல, அப்படி ஒரு வீராதி வீரன். அதனால் அந்த காயத்தழும்புகள்லாம் அங்கே இருக்குது, காயத்தழும்புகள் இருக்கிறது. அது மாதிரி அந்த ராவணனுடைய காலிலும் என்ன இருக்கிறது, அந்த தழும்பு இருக்கிறது, காயங்களின் வடு இருக்கிறது. அப்படி ஆனால் இவன் துயின்று கொண்டிருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் ராவணனை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு பெருங்கோபம் வருகிறது. இவன்தானே நம் சீதா பிராட்டியை திருடியவன், இவனை விட்டுக்கூடாது. கண்டனன் பார்த்தார் ஆஞ்சநேயர். காண்டலோடும் கருத்தின் முன்கால செந்தி, கண்டதும் உடனே உள்ளத்தில் பெரிய ஒரு நெருப்பு ஏற்பட்டது மாதிரி. காலச்செந்தி விண்டனன் கண்கள், அது உள்ளத்தில் ஏற்பட தீ. என்னது இது? கண்களால் கக்குகிறார். கீண்டு வெடித்தன, கண்களால் அப்படி கோபத்தோடு இரத்த கனலாக வெடித்தன கீழும் மேலும். கொண்டது ஓர் உருவம் மாயோன் குரலின் குறுகனின்றான், மாயோன் குரலின் குறுகனின்றான். மாயவன் என்ன செய்தார், மகாபலி சக்கரவர்த்திகிட்ட போகும்போது ஒரு சின்ன ரூபமாக போனார்ல, அது மாதிரி வடிவம் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் நின்தலை 10, ராவணா உன்னுடைய தலை 10 தோள்கள் 20 தெரிய நோக்கி, அந்த அவனுக்கு 10 தலையும் 20 தோள்களையும் அப்படி பார்த்துட்டு, தோள் ஆற்றல் என்னாம், இவனை நான் இப்பொழுதே அடித்து அவனுடைய தலைகளையெல்லாம் சிதறச் செய்து நான் வெற்றி கொள்ளாவிட்டால் என்னுடைய தோள் ஆற்றல் என்னாம், நான் கொண்ட தோள் ஆற்றல் வீரம் என்ன, மேல் நிற்கும் சொல் என்னாம். அப்படி இவனை கண்டா விடமாட்டேங்கிற கூடிய சொல்லு அது உண்மையாக வேண்டும். வாளாற்றும் கண்ணாளை வஞ்சித்தான் மணிமுடி, வாளாற்றல் கண்ணாள் என்ன சீதா பிராட்டி, அந்த சீதா பிராட்டி வாளாற்றல் கண்ணாளை வஞ்சித்தான், வஞ்சகமாக இவன் நினைச்சிட்டு வந்துட்டான், திருடிட்டு வந்துட்டான். வஞ்சித்தான் மணிமுடி என் தாளாற்றலால் இடித்து, அந்த அவனுடைய 10 தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தையும் தலையையும் என் காலால் உதைத்து இடித்து, தலை 10 தகர்த்து, அவனுடைய தலை 10 என்ன செய்து தகர்த்து எறிந்து, இன்று என் ஆள் ஆற்றல் காட்டேனேல், என்னுடைய வல்லமையை நான் காட்டாமல் இருந்தா அடியேனால் முடியேனே, அடியேனால் முடியேனே, நான் அடியேன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவனாக ஆகிவிடுவேன். அப்படி என்று சொல்லி அவனுடைய தலையை மிதித்து அவனை கொன்று விடுவோமா என்று ஆஞ்சநேயர் நினைக்கிறார். அப்படி நினைத்தவர் நடித்துவாள் தகமையாதோ அடிமைதான். சிலர் நல்ல பாசாங்கு போட்டுக்கிட்டு ஒரு பணி உள்ளவங்களை போல நடிப்பாங்க. அப்படி நடிக்கிறதுக்கு நான் கிடையாது. நான் உண்மையான தாசன், நான் உண்மையான ராமபக்தன். நடித்துவாள் தகமையதோ அடிமைதான், நன்னுதலை பிடித்துவாள் அரக்கனார். நன்னுதல் நல்ல திரு நெற்றியை உடைய சீதா பிராட்டியை பிடித்து வந்தான் அல்லவா, பிடித்துவாள் அரக்கனார் யான் கண்டும். நான் அவனை நேரில் பார்த்த பிறகும் பிழைப்பரோ, அவன் பிழைச்சி போகலாமா, என்ன பிழைக்கக்கூடாதுல்ல, விடுவேனா பாருங்கிறார். ஒடித்து வாள் தோள் அனைத்தும் தலைபத்தும் உதைத்து உருட்டி, அவனுடைய தோளை வீழ்த்தி அவனுடைய தலைபத்தையும் அப்படி பூமியில் உருளச் செய்து உதைத்து உருட்டி முடித்து, அவனுடைய ஆயுளை, அவனுடைய வீரத்தை, ஆயுளை, அவனுக்கு மரணம் அப்படி என்று சொல்லக்கூடிய விதத்திலே முடித்து, இவ்வூர் முனைந்தால் மேல் முடிவது எல்லாம் முடித்து, அதுக்கும் பிறகு இந்த ஊரில் உள்ள எல்லா காரியங்களையும் முடித்து நான் போவேன் அப்படி என்று சொல்லி அனுமனுடைய கோபம் அளவிடற்கு அரிதாக ஆகிவிட்டது.
அப்படி நினைத்தவன் என்று ஊக்கி எயிறு கடித்து இருகரனும் பிசைந்து நின்றான். அப்படி எயிரண்ட பல்ல நரநரன்று கடித்து கைகளை பிசைந்து அந்த கோபத்தில் நிற்கிறார். அவர் அப்படி கோபத்தில் நின்று உணர்ந்து உரைப்பான். சொல்லுகிறார், நேமியோன் பணி அன்றால் ஒன்று ஊக்கி ஒன்று இளைத்தல் உணர்வு உடைமைக்கு உரித்து அன்றால். கற்ற பெரிய அறிஞர்கள் இதை நினைப்பாங்க. அந்த அறிவை தான் இங்கே சொல்லியிருக்கார். நம்ம இதை திடீரென்னு ராவணன் மேலே குதித்து அவனை தலையெல்லாம் மிதித்து அவரோட சண்டை செய்து அப்படி நம்ம நினைச்சவர் இப்போது நேமியோன் பணி அன்றால். ராமபிரான் நம்ம அனுப்பிவிட்டது எதுக்கு? தூது பார்த்துவான்னு தானே சொல்லியிருந்தார். நேமியோன் பணி அன்றால் ஒன்று ஊக்கி ஒன்று இளைத்தல் உணர்வு உடைமைக்கு உரித்து அன்றால். ஒன்றை நினச்சி வந்து ஒரு காரியத்தை அந்த காரியத்தை விடுத்து இன்னொரு காரியத்தை செய்தல் சரியான காரியம் அல்ல. பின்தூக்கின் இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் இது சால பிழை பயக்கும் என பெயர்ந்தோன். அப்போ நான் இப்போவுமே சண்டைக்கு போய் அவனோடு போர் செய்தால் எதுக்கு வந்தோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் ஆகிவிடுவோம். அது மட்டுமல்ல, ஒன்றை நினைத்து வந்தால் அந்த காரியத்தை தான் செய்ய வேண்டும், அல்லது மற்றதை செய்தால் பிழையதாகும். அப்படி என்று பெயர்ந்தான். அங்கிருந்து அப்புறம் போகிறான். பெரியோர்கள் போதனை இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள். பெரியவங்க உண்மையான நல்ல தன்மை கிடைக்காவிட்டால் எதையும் செய்ய மாட்டார்கள். அதனால் அவர் சொல்கிறார், ஆலம் பார்த்து உண்டவன் போல் ஆற்றல் அமைந்துளர் எனினும். ஆலம் பார்த்து உண்டவர் யார்? சிவபெருமான். சிவபெருமான் தான் ருத்ராம்சம். அவர் உலகத்தையே ஒரு நொடியில் அழிப்பார். அது மாதிரி ஆலம் பார்த்து உண்டவன் போல் ஆற்றல் அமைந்துளர் எனினும். அப்படிப்பட்ட பெரிய ஆற்றல் உடையவராக யாராக இருந்தாலும், ஆனால் மூலம் பார்க்குறின் சீலம் பார்க்க உரியோர்கள் என்னாது செய்வரோ. பெரியவர்களெல்லாம் அந்த காரியங்களை நினச்சி பார்த்து எது செய்யணுமோ அதை செய்வாங்க, செய்யக்கூடாததை செய்ய மாட்டாங்க. அதனால் மூலம் பார்க்கின் இந்த விவரத்தினுடைய அந்த ஆரம்பத்தை பார்த்தால் உலகை முற்றுவிக்கும் முறைத்து எனினும். உலகத்தையே முடிக்கக்கூடிய ஒரு நிலை என்றால் கூட காலம் பார்த்து இறை வேலை கடவாத கடல் ஒத்தான். இந்த கடல் பொங்கி வந்தால் உலகத்தை அழிச்சிடும். ஆனால் அது ஒரு வரையறைக்குள்ளே கட்டுப்பட்டு நிற்கிறது மாதிரி ஆஞ்சநேயர் என்ன செய்தார்? எவ்வளவோ பலசாலியாக இருந்தாலும் தன்னுடைய பலத்தை மறைத்து அப்படியே நிற்கிறார். இற்றை போர் பெரும் சீற்றம் என்னோடும் முடிந்திடுக. இப்பொழுது எனக்கு வந்திருக்கிற இந்த கோபம் என்னோடு முடிந்திடுக. இதில் நான் ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கற்றை பூங்குழலாளை சிறை வைத்த கண்டகனை. கற்றை குழல் பூங்குழலாளை தலையில் என்ன சீதா பிராட்டி பூஞ்சூடி இருக்கிறார். கற்றை பூங்குழலாளை சிறை வைத்த, அப்படி எடுத்து வந்து சிறை வைத்த கண்டகனை, அந்த வேண்டாத அந்த அசுரத்தன்மையோடைய ராவணனை முற்ற போர் முடித்தது ஒரு குரங்கு என்றால். அவனை அழித்ததும் அந்த இலங்கை அழித்ததும் ஒரு குரங்கு போய் அழிச்சிட்டு வந்துட்டு. அப்படி என்று சொன்னால் முனை வீரன், முன்பு ஒரு வீரன் இருக்கான் இல்லையா, கொற்ற போர் சிலை தொழிற்கு குறை உண்டாம் என குறைந்தான். அப்படி நாமே செய்துவிட்டால் அந்த ராமபிரானுடைய வில்லின் ஆற்றலுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு குறையை உண்டு பண்ணுகிறோம் என்று சொல்லி அதை செய்யாமல் இருந்தான். உடனே அங்கும் இங்கும் பல இடங்களில் தேடுறார். ராவணனை விட்டுட்டு அப்புறம் வந்தால் எல்லா இடமும் தேடுறார். இலங்கை மாநகரத்தில் அவர் தேடாத இடமே இல்லை. இலங்கை மாநகரத்தில் மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் தேடிவிட்டார். ஆனால் சீதாதேவியை காண முடியவில்லை. அதனால் அவர் மிக வருந்தி ரொம்ப வருத்தப்படுகிறார். நான் கண்டு வரும் என்றெல்லாம் நினைத்தேன், கண்டு வரும் சீதை என்றல்லவா சொல்லி வந்தேன், ஆனால் இங்கே ஒரு இடமும் காணவில்லையே. இலங்கையை முடித்து, ஆகவே இந்த இலங்கையை அழித்து நாமும் அழிந்து விடுவோம் அப்படி என்று சொல்லி எண்ணுகிறார். மீண்டும் மீண்டும் தேடுகிறார். சீதாதேவியை பல இடங்களிலும் தேடுகிறார். ஆனால்
சீதாதேவியை கண்டபாடில்லை. எப்படி நாம் திரும்பி போவது? இந்த சீதா பிராட்டியை இவன் என்ன செய்து விட்டான்? கொண்டனனோ? ஒருவேளை கொன்று கடலில் போட்டானா? கொண்டனனோ? கற்பு அழியா குலமகளை கொடுந்தொழிலான் திண்டனனோ? என்ன மாமிச உணவாக நல்லா தும்பான், அதனால் இந்த குலமகளை கொன்று தின்னுட்டானோ? எப்புறத்தே செறிந்தானோ? எந்த இடத்துல கொண்டு சிறை வச்சிருக்கானோ தெரியவில்லையே. எப்புறத்தோ செறிந்தானோ சிறை சிறியேன் சிறியோன் ஒன்றாலும் அறிகிலேனே. நான் ஒரு இடமும் அறிய முடியலையே, ஒன்றாலும் உணரகில்லேன். மீண்டு இனி போய் என் உரைக்கேன். நான் என்ன திரும்ப போய் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லுவேன்? மீண்டும் போய் என் உரைக்கேன். பொன்றாத பொழுது எனக்கு இக்கொடுந்துயரம் போகாதால். நான் இறந்தாதான் இந்த துயரம் எனக்கு போகுமே தவிர இந்த துயரம் எனக்கு தீராது. நான் எப்படி சொல்லி வந்தேன்? கண்டு வரும் சீதவே நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவேன். கண்டு வரும் என்று இருக்கும் காகுத்தன். அந்த காகுத்தன் என்றால் ராமபிரான். அவருக்கு எனக்கு மேலே நம்பிக்கை, முழு நம்பிக்கை. எப்படி அனுமனை கண்டுக்கிட்டு வருவான். அதனால தானே கணையாளியை கொடுத்துருக்காரு. கணையாளியை வேறு யார்கிட்டும் கொடுக்கல. 2 வெள்ளம் வானர சேனை வந்திருக்காங்க, யார்கிட்டும் கொடுக்கல. மற்ற 4-8 திக்குகள்லேயும் போனவங்களுக்கும் கொடுக்கல. இந்த ஆஞ்சநேயர்கிட்ட தான் கொடுத்துரு. கண்டு வரும் என்று இருக்கும் காகுத்தன் கவிக்குலத்தோன். அதாவது அந்த ராமபிரான் நான் கண்டு வருவேன்னு நினச்சிருக்கு பாரு. அந்த கவிக்குலக்கோன், கவிக்குலக்கோன்னா சுக்ரீவன். கவி என்றால் இங்கே குரங்கு. என்ன கவிக்குலக்கோன் என்ன செய்கிறான்? கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்று இருக்கும். அவன் சீதா பிராட்டி எப்படியும் ஆஞ்சநேயர் எடுத்துகிட்டு வந்துடுவார் நினைக்கான். கொண்டு வரும் என்று இருக்கும் யான் இளைத்தகோள் இதுவால். ஆனால் எனக்கு என்ன? எனக்கு நான் அடையக்கூடிய தன்மை இப்படி இருக்குது. இளைத்தகோல் அதுவால் புண்டரிக நயனத்தான்பால் இனியான் போவேனோ. தாமரை மலர் போன்ற திருமுகத்தை உடைய அந்த ராமபிரான் முன்பு நான் இனி போவேனோ, இனியான் போவேனோ. விண்டவரோடு உடன்வியாது யான் வாழா விழிகேனோ. அப்படி நான் போய் ஒரு இல்லை காணல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் சொல்வேனா? 7000 யோஜனை மதில் சுவர் சூழ்ந்த அந்த இலங்கையை தேடாத இடம் இல்லை. 7000 யோசனை தூரம் மதில் சுற்றோட சுற்று. அப்படி அந்த சூழ்ந்த இலங்கை மதிலை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு எல்லா உயிர்களையும் பார்த்தேன், சீதாதேவியை காண்டிலேன். சீதாதேவியை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியவில்லை. அப்போ இப்போ என்ன செய்யணும்? அவருக்கு கோபம். ஒரு பக்கம் அந்த காண முடியலேன்னு ஒரு ஏக்கம், இன்னொரு பக்கம் அவன் என்ன செய்தானோங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இனி யார்கிட்ட போய் கேட்குறது? அவன்கிட்டே பிடிச்சி கேட்டுருவோம். எங்கடா வச்சா என்ன? அப்படிதானே? கள்ளை வேண்டி தெரிஞ்சாச்சு, அப்புறம் அவன்கிட்டே கேட்க வேண்டியதானே. அப்போ அவருக்கு அடுத்த கட்டத்தை பாருங்கள். வல்லரக்கன் தனை பற்றி வாயார குருதி ஊக கல்லறக்கும் கரதலத்தால் காட்டு என்று காண்கேனோ. அவனை பிடிச்சி அந்த 10 தலை ராவணனை பிடிச்சி கல்லறக்கன் தனை பிடித்து பற்றி வாயாறு குருதி ஊக அடிக்க அடியில் வாயிலிருந்து என்ன வரணும்? ரத்தம் வரணும். வாயிலிருந்து ரத்தம் வரணும். தூக்கம் வரக்கூடாது, ரத்தம் வரணும். என்ன அப்போ கல்லறக்கும் கரதலத்தால் வாயார குருதி ஊக வாயிலால் இரத்தம் கக்கும்படியாக காற்று என்று காண்கேனோ. கரதலத்தால் அடித்து எங்கடா வச்சா சீதா பிராட்டி? நீ தானே களவு செய்துட்டு வந்தா, எங்கே வச்சிருக்கிறா? அப்படிதானா? அப்படி காட்டு என்று காண்கேனோ. எல்லறக்கும் அயில் நுதி போல் ராவணனும் இவ்வூரும் மெல்லறக்கின் உருகி உகவெந்தளலில் வெய்கேனோ. அல்லது இந்த இலங்கையையும் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா அரக்கர்களையும் இந்த தீயில பட்ட மெழுகு போல உருகும்படியாக இலங்கையை உருக்கிறட்டா அப்படிங்கிறார். இந்த எண்ணம் தான் அவருக்கு பிறகு தீ வைக்கிறதுக்கு வந்தது. என்ன அப்படி எரித்து தளராக்கிறட்டா அப்படின்னு நினைக்கிறார். தேவர்களுக்கெல்லாம் வெட்கம். இந்த தேவர்கள்லாம் 33 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லாங்க.
சீதாதேவி எங்கே வச்சுருக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே. இந்த 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 பழக்கெல்லாம் சரி கிடையாது. ஆனால் தேவர்களை இது பண்ணுறார். என்ன தேவர்களுக்கு சொல்ல வேண்டியது தானே. அவங்கெல்லாம் பயத்தினால கைகால் நடுங்கி இருக்காங்க. இந்த சம்பாதி தான் சொன்னார் அழகா, தென் திசையில் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொன்னார். அந்த இது கூட இந்த தேவர்களுக்கு இல்லையே. நான் இப்பொழுதே இலங்கையை கடலில் கரைத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இலங்கை மாநகரத்தின் அந்த 700 யோஜனை தூரமுடைய மதிலுக்கு உட்பட்ட எல்லா இடங்களையும் நகரம் முழுவதும் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தேடி இருக்கிறேன். இனி மதிலுக்கு அப்பால் போனால் கொஞ்சம் சோலைகள் தான் இருக்குது. சரி, இங்கே தான் தேடணும், வேறு எங்கே செய்கிறது, இங்கே இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படி என்று சொல்லி தேடி அலைந்த அனுமான் அங்கு ஒரு சோலையை கண்டார். மதில் புறத்துக்கு வெளிப்பக்கம் ஒரு சோலையை கண்டான். உடனே அங்கே கண்டான் சீத்தையை. அந்த சோலைக்குள்ளே யார் இருக்கா? சீதாதேவி. உடனே இதுக்கு ஐயம் இல்லை. சிங்கத்தை பார்த்தா இது சிங்கம்னு சொல்லுக்கு சந்தேகம் வேண்டாம் இல்லையா? அது மாதிரி அதனுடைய தோற்றத்திலே தெரியும் இல்லை. ஆனால் சீதா பிராட்டின் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், வல்மருங்கில் வாழறக்கர் நெருக்க, அங்கே வாள் சூலம் கத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த அரக்கியர்கள்லாம் சுற்றி இருக்கா. என்ன இப்படி கையை எடுத்து அப்படி அங்கே அடிச்சிடுவேன், குத்திடுவேன், வெட்டிடுவேன் அப்படி சொல்லிக்கிட்டு யாரெல்லாம் இருக்கா? அரக்கியர்கள் இருக்கா. வல் மருங்குல் எல்லா இடமும் சுற்றி வாழறக்கர் நெருக்க, வாள் அரக்கர்களெல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க. அங்கு இருந்தாள். நடுவில் யார் இருக்கா? சீதா பிராட்டி. அவர்களெல்லாம் நெருக்க அங்கு இருந்தாள். கல்மருங்கு எழுந்த என்றும் ஓர் துளி வர காணா நல்மருந்து போல் நலம் அற உணங்கிய நங்கை. உணங்கிய நங்கை அப்படியே உணங்கி போச்சுன்னா துணியெல்லாம் உணங்கிட்டான்னு சில ஆள் கேட்பாங்க. இந்த வார்த்தை நல்ல தமிழ் வார்த்தை இப்போ பயன்படுத்துறது இல்லை. உணங்கிட்டேன்னா காஞ்சி போயிட்டா, மெலிஞ்சி வரும். உணங்கிட்டு என்ன ஒரு நாள் போட்டால் என்ன உணங்கிரும் அப்படி சொல்லுவோம். அப்படி தானே அந்த மலையாளமா? உணங்கிய வார்த்தை மலையாளத்துலேருந்து கம்பர் எடுத்திருக்காரா? கம்பர் தான் இதை எடுத்திருக்காரு. அப்போ தமிழ் வார்த்தை தான் அவர் எடுப்பார். என்ன உணங்கி. அப்போது அது எப்படி உணங்கி போயிருக்காங்கன்னா, மலைச்சரிவு இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பாறை மலை, பெரிய கல் மலை. அதில் சில இடத்துல சின்ன வெடிப்பு இருக்கும், கீறல் போல். அதில் இந்த மருந்து செடி வளருமா, சில செடிகள் வளரும் அதில். அதுக்கு தண்ணி எப்போ கிடைக்கும்? எப்பமாவது மழை பெய்தா, ஆமாம், அப்படி கொஞ்சம் தண்ணி வடிஞ்சாலும் அங்கே நிற்காது. அடுத்த நிமிஷம் வடிஞ்சு கீழே போயிடும். அந்த மழை பெய்ய நேரம் மட்டும் கொஞ்சம் ஈரம் கிடைக்கும். கம்பர்க உதாரணத்தை பார்த்தீங்களா? அந்த பாறை இடுக்கில், அது சரிஞ்ச மலை பாறை இடுக்கில், அதில் வேர் போட்டுக்கிட்டு ஒரு மருந்து செடி நிற்குதுன்னா வருஷத்தில் 364 நாளும் அது என்ன காஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படியே மழை பெய்தான்னு சொல்லலாம், அங்கே ஒரு சொட்டு தங்காது, அப்படியே வடிஞ்சு போயிடும். அதை சொல்கிறார் பாருங்க. கல் மருங்கு எழுந்த என்றும் ஓர் துளி வர காணா. கல்மருங்கில் அந்த இடைவெளியில் நிற்கக்கூடிய அந்த என்றும் ஒரு துளி தண்ணி கூட வர காணா நல்மருந்து போல். நலன் நலன் அதாவது நல்ல ஒரு செழிப்பு இல்லை. உணங்கிய நங்கை, வாடி வதங்கி இருக்கிறார். சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, எதுவும் இல்லை. மென்மருங்குல் போல் வேறு உள்ள அங்கமும் மெலிந்திருந்தாள். அவள் சீதாவுக்கு இடை சுருங்கி இருக்கும். அதுபோல உடல் அங்கங்களெல்லாம் மெலிந்திருந்தனானாம். துயிலின கண்கள் இமைத்தலும் இல்லை. துயில்னு சொல்லி கண்கள் இமைத்தது இல்லையாம். ஆனால் சீதா பிராட்டிக்கு இமைக்கல. எங்கே பாருங்கள், கண் எங்கே சொக்கலோகம் போகுது. ஆனால் இந்த அம்மா சீதா பிராட்டி கண் அப்படி உறக்கமே இல்லையாம். என்ன பாருங்கள், அதாவது துயில் என கண்கள் இமைத்தலும் முகிழ்தலும் துறந்தாள். துயில் என்று சொல்லக்கூடிய உறக்கம்னா கண் முடமில்ல, அந்த கண்கள் இமைத்தலும் முகிழ்தலும் துறந்தாள். வெயிலிடை தந்த விளக்கென ஒளியிலா மெய்யாள். கம்பர் எவ்வளோ ருசிகரமாக சொல்ல. இந்த கவிதைகளெல்லாம் நீங்கள் ரசிச்சால்னா என்ன வராது? தூக்கம் வராது. ஒரு விளக்கை ஏற்றி வச்சா
சூரியன் ஒளிவிடக்கூடிய அந்த இடத்துல இந்த விளக்குக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? இருக்காது. இதனுடைய ஒளியே வெளியே தெரியாது இல்லையா? அதான் அவர் சொல்றார், வெயிலிடை தந்த விளக்கு என ஒளியிலா மெய்யாள் மயில் இயல் குயில் மழலையாள். அவளுடைய அழகு மயில் போல, சத்தம் குயில் போல. ஒரே வார்த்தையில் எப்படி சொல்கிறார் பாருங்க. மயில் ஈயல் குயில் மழலையாள் மான் இளம்பேடை. இளம் சின்ன மான் இளம்பேடை. என்ன அதாவது அந்த பெரிய பருவம் இல்லாத சின்ன அந்த சிறு பருவத்து மான் எங்கே போயிட்டு, மான் இளம்பேடை அயில் உயிற்று வெம்புலி குலாத்து அகப்பட்டது அந்நாள். வெம்புலி கூட்டத்தில் ஒரு மான் குட்டி ஆமிட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுபோல் சீதாதேவி அங்கே இருக்கிறாளாம். தூக்கம் இல்லை, என்ன வாழறைக்கியர் நெருக்கி கொண்டு இருக்காங்க. அந்த வெயிலில் இருக்கக்கூடிய விளக்கு போல ஒளி குண்டி இருக்கிறாங்க. மயில் போன்ற அழகுடையவர்களாக, குயில் போன்ற நல்ல மழலை உடையவர்களாக இருந்தாலும் மான் ஒன்று அந்த புலி கூட்டத்திற்குள் அதாவது வெம்புலி கூட்டத்து வெண்புலி குலாத்து அகப்பட்டது அந்நாள். அகப்பட்டது போல சீதாதேவி அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க இன்னும் சும்மா இருக்காங்களா? இல்லை. பிம்முதல்னா எங்க அழுது, பிம்முதல் விழுதல், கீழே விழுறாங்க, பிம்முறாங்க. மெய் உற வெதும்புதல், அப்படியே கொஞ்சம் உடம்பெல்லாம் வெம்மையாகி வெதும்புதான். வெறுவுதல், எழுதல், ஏங்குதல், இறங்குதல், ராமனை எண்ணி தொழுதல். அப்படியே எழுறாங்க, ஏங்குறாங்க, இறங்குறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் வேறு யாரும் போட முடியாது. என்ன கம்ப நாட்டாழ்வாரை தவிர வேறு யாரும் போட முடியாது பாருங்க. எழுதல், ஏங்குதல், இறங்குதல், ராமனை எண்ணி தொழுதல். ராமன் நினச்சி பிரபுவே என்று தொழுறார். சோறுதல், பிறகு என்ன ஆயிரும்? சோம்பல் ஆயிரும். அந்த சோறுதல்னா தளர்ச்சி ஆயிரும். துளங்குதல், துயர் உழந்து உயிர்த்தல், பிறகு உயிர்த்தல். அப்படி போட்டால் வரட்டான்னு சொல்லக்கூடிய உயிர்த்தல். அழுதல், பிறகு அழுது, கண்ணீர் சிந்தி அழுது. அன்றி மற்ற அயல் ஒன்றும் செய்குவது அறியாள். இவைகளை தவிர வேறு எந்த செய்கையும் செய்ய அறியாதவளாக இருக்கிறாள். இந்த நேரத்தில் மனம் சும்மா இருக்குமா? கொல்லும் நினைவுகள் அப்பப்போ அவங்கள கொல்லும் நினைவுகள். என்ன கொல்லும் நினைவுகள்? இலக்குவனை நம்ம பேசாமல் இருந்திருக்க வேண்டியதில்லை. இளைய பெருமாள் நம்மளை காத்து நின்னார் இல்லையா? நான் போக மாட்டேன், அண்ணனுடைய உத்தரவு, அம்மா உங்களை காத்து நிற்கிறது தான் என்னுடைய கடமை, நான் போக மாட்டேன் என்று சொன்ன அந்த இளைய பெருமாளை நான் பேசி அல்லவா அனுப்பினேன். தீயில் விழுந்து செத்து போயிடுவாங்கன்னா அல்ல, மற்றும் ஒருவனுடைய உடமை ஒருவனுக்கு உரித்தாகுமா? இப்படியெல்லாம் பேசின உடனே தானே இலக்குவன் நிற்க முடியல. அந்த நினைவுகள் வருது. ஐயோ, தவறுழைத்து விட்டேனே, இலக்குவனை பேசினேனே. அவர் முதல்ல சொன்னார், இது மாயமான், அண்ணா இதன் பேரில் செல்ல வேண்டாம், அம்மா அண்ணி கேட்டால் கூட இதை பிடித்து தர வேண்டாம், அப்படி இருந்தாலும் நான் போய் பிடித்து வருகிறேன். அவர் ஒன்று இளைய பெருமாள் ஒன்று பிடிக்க வேண்டாம், நீங்கள் தான் பிடிச்சி தரணும். சீதா பிராட்டி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படிதானே? அதெல்லாம் நினைவுக்கு வருது. என்ன பேசியதை கேட்டு அறிவு தளர்ந்து விட்டேனே, என்னை நாயகன் இளவலை எண்ணிலாவினையேன். என்னை என் பிரிய நாயகனாகிய ராமபிரான் நான் இளைய பெருமாள் இலக்குவனிடம் என் கொழுனனுடன் பேசிய அந்த வார்த்தையை கேட்டு, சொன்ன வார்த்தை கேட்டு அறிவு இழல் என துறந்தானோ. இவளுக்கு அறிவே கிடையாது, போயிட்டு அப்படின்னு விட்டுட்டானா? அப்போ நான் முந்தி இப்படி தவறு இழைச்சது இளைய பெருமாள் சொல்லியிருப்பார், அதனால் இவளுக்கு அறிவே கிடையாது அப்படி என்று சொல்லி அறிவு இழல் என துறந்தானோ. அப்படி அந்த எண்ணங்கள் ஓடுது. பின்னும் நினைக்கிறாள், முன்னை ஊழ்வினை முடிந்ததோ, இது என்னுடைய ஊழ்வினையினால்
வந்ததோ என்று என்று முறையால் பன்னி வாய் புலர்ந்து உணர்வு தேய்ந்த ஆர் உயிர் பதைப்பாள். எப்படி பாருங்க, அப்படி அதையெல்லாம் நினச்சி உள்வினையா இப்படி வந்து சேர்ந்துட்டுதேன்னு சொல்லி பன்னி பன்னி அதை நினைத்து நினைத்து வாய் புலர்ந்து புலர்ந்தது உலர்ந்தது உணர்வு தேய்ந்தது உணர்வு எண்ணங்கள் தேய்ந்தன ஆர் உயிர் பதைப்பதால் உயிர் என்ன செய்யுது நின்று ஊசலாடுது பதைக்கிறது. என்ன அப்படி பிறகு அப்படி பிறகு நினைப்பாங்க சீதாதேவி, இந்த இலங்கை இங்கே இருக்கிறதுன்னு தெரியாதோ, இது எங்கோ இல்லை ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கிறான், இலங்கை வந்து இப்படி ஒரு தீவு கடல் சூழ்ந்த ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி தெரியாதோ. கண்டீலன்கொலாம் இளவலும், நான் குற்றம் செய்திருந்தாலும் இளவல் என் மீது பாசம் விடமாட்டார், என்னை எப்படியும் தேடி கண்டுபிடிப்பார். அப்படிப்பட்ட அந்த இளைய பெருமாளுக்கு அவருக்கு இப்படி ஒரு தீவு இருக்கிறது தெரியாதோ. என்ன கண்டிலன் கொலாம் இளவலும் கனைகடல் நடுவன், இந்த ஆர்ப்பரிக்கின்ற கடலுக்கு நடுவில் உண்டு இலங்கை என்று உணர்ந்திலர், இப்படி ஒரு இலங்கை இருக்குதுன்னு தெரியாமல் இருக்குமோ. உலகு இயலாம் ஒருப்பான் கொண்டு இறந்தமை அறிந்திலராம், உலகையெல்லாம் ஒருப்பான், அதாவது இந்த உலகத்தை அழிக்கணும்னாலும் அழித்துருவார், ஆனால் இங்கே கொண்டு வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியாதா. என குலையா புண் திறந்ததில் எரி நுழைந்தால் என புகன்றாள். அதாவது பெரிய ஈட்டிய மார்பில் குத்தி அந்த ஈட்டியை பிடுங்கிக்கிட்டு அந்த பெரிய புலையில் அந்த இடத்துல ஒரு நெருப்பு கோலை செருகுனா ஈட்டி பாஞ்சாலே வலி தாங்க முடியாது இல்லையா. ஈட்டியை பாய்ச்சிட்டு பிடுங்கி எடுத்தால் எப்படி வலி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு நெருப்பு கனலை சொருகுனா அப்போ இதை கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது இல்லையா. என்ன புண் திறந்ததில் எரி நுழைந்தால் என புகைவாள், புண் திறந்த புண்ணில் என்ன செய்ய எரிய போட்டது வாலி, என்ன புகைவாள். ஜடாயு என்னுடைய விவரத்தை சொல்லாமல் இருந்து விட்டாரோ, அவர் இறந்து போயிருப்பார், ஒருவேளை வெட்டி போட்டான் இல்லையா. ஜடாயு என் விவரம் சொல்ல அப்படி சொல்லாமல் இறந்து விட்டாரோ. மாண்டு போயினன், ஒருவேளை அவர் இறந்து போயிருப்பாரோ. எருவைகளுக்கு அரசன் அந்த பறவைகளுக்கெல்லாம் அரசன், கழுகு அரசன், எருவைகளுக்கு அரசன் மாண்டு போயினனோ. மற்ற உளரோ யாண்டை என் நிலை அறிவுறுப்பார்கள் யாரும் இல்லையோ, என்னுடைய நிலையை அறிவுறுத்துபவர்கள் யாரும் இல்லையோ. இப்பிறவில் காண்டலோ அரிது, இப்பிறப்பில் என்ன செய்யுது காண்பது காண முடியாதோ, நல்லா சொன்னாங்க, காண முடியாதோ அரிது என்று என்று விம்முறும், என்று விம்முறுவாள் கலங்கும், உள்ளம் அப்படியே கலங்கும். மீண்டும் மீண்டும் புக்கு எரி நுழைந்தால மெலிவாள், எரியக்கூடிய நெருப்புக்குள்ளே பாஞ்சது மாதிரி மீண்டும் மீண்டும் புக்கு எரி நுழைந்தவள் போல என்ன மெலிவாள். அடுத்தால் நினைப்பான், ஒருவேளை அப்படி இந்த ராவணன் கொடிய வினையை செய்து என்னை எடுத்து வந்து விட்டத காரணத்தினால் கடத்தி வந்து காட்டினால் இனி நாம் இந்த காட்டில் இருக்காண்டா நாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நாட்டுக்கு போய்விட்டார்களோ அப்படி நினைக்கிறான். என்ன பெற்ற தாயரும் தம்பியும் பெயர்த்தும் வந்து, அவங்க தாய் தந்தையர்களெல்லாம் வந்து, தாயும் தம்பி எல்லாரும் வந்து இனி காட்டில் இருக்க வேண்டாம் வந்து எய்தி கொற்றமாநகர் கொண்டு போயிட்டாங்களோ, அங்கே போயிட்டு குறித்து சொற்ற ஆண்டு எல்லாம் உறைந்தன்றி அந்நகர் துன்னாள். ஆனால் ராமன் என் பிரிய நாயகன் அந்த குறித்த 14 ஆண்டுகள் கழியாமல் அவர் நாட்டுக்கு போக மாட்டாரே, உற்றது உண்டு எனா படர் உலர்ந்து உராதன உருவாள். இதெல்லாம் அவளுடைய நெஞ்சத்தில் என்ன செய்யுது வந்து போகுது. ராமாயணத்தில் எல்லா இடத்தையும் வருதா இது, அதுதான் சுந்தரகாண்டத்தில் எல்லா இடங்களும் வரும். என்ன அப்படி அந்த சீதா பிராட்டி கொஞ்சம் இந்த நிலையை யாரும் நாம் உணர்ந்து அறிய முடியாது, அவ்வளவு. இதைவிட நாம் அதிகமாக கம்பநாட்டாழ்வார் கவி சக்கரவர்த்தியிலானால் கூட அவளுடைய துயரத்தை சொல்ல முடியாது. மெய்த்திரு அவர் நினைக்கிறார்,
இப்போ நினைக்கிறா. என்ன நினைக்கிறா? மெய் திருப்பதம் மேவு என்ற போதினும். நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் எங்கே வருது? என்ன அயோத்தியா காண்டத்தில் வருது பார்த்தீங்களா? அப்போ சுந்தரகாண்டம் எல்லா காண்டத்தையும் மீண்டும் தொடும். என்ன? மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும். தந்தையார் கூப்பிட்டு, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், நீ ஏற்றுக்கொள், இது உன் தந்தையின் ஆணை, நம்முடைய முன்னோர்கள் வழி நான் வந்து தவம் செய்ய போகிறேன், நீ பொறுப்பை ஏற்றுக்கொள். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும். அடுத்த நாள் கைகேயி சிற்றன்னை தாயார் இத்திரு பதம் துறந்து ஏகு என்ற போதிலும். அவர் மெய்த்திருப்பதத்தை எடுத்துக்கினாரு. இந்த தாய்க்கு கைகை என்ன சொன்னா? இத்திரு இந்த நாட்டை விட்டு நீ போ, இத்திரு துறந்து, இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை துறந்து நீ ஏகு என்ற போதிலும் நீ கானகம் போ என்று சொல்லணும். அப்போ அந்த என் நாயகன், என் பிராணநாயகன், என் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான், அவருடைய முகம் எப்படி இருந்தது? சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அவருடைய முகம் எப்படி இருந்தது? எந்த வாட்டமும் இல்லை. சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை. அங்கே முந்தி சொல்லியிருப்பார் அண்டலர்ந்த தாமரை போலன்னு சொல்லியிருப்பார். இப்போ சித்திரத்தில் வரைஞ்சி வச்சுருந்தா அது வாடுமா என்றைக்காவது? அப்படி சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை சித்தரிக்கும் முகத்தினை உண்ணுவாள். நேரம் அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அப்படி நினைக்கிறா. இன்னொரு நினைவு வேண்டும்ல பார்ப்போம். அதுக்கும் அடுத்தால ஒரு வில்லை ஒடித்த வீரம். அந்த வில்லை ஒடிச்சார்ல அந்த ஞாபகம் வருது. தேங்கு கங்கை திருமுடி செங்கனான், தேங்கு கங்கை திருமுடி செங்கனான். சிவபெருமான் தேங்கு கங்கை வச்சிருக்காருல்ல, திருமுடி செங்கனான் வாங்கு கோல வடவரை வார்சிலை. அந்த வார்சிலை பெரிய பெரிய மலை போன்ற வில். என்ன? வாங்கு கோல அந்த அந்த சிவபெருமான்ட்டிலே அந்த சிவவில் இருந்தது. அப்படி வாங்கு கோல வடவரை வார்சிலை ஏங்கு மாத்திரத்து இற்று இரண்டாய் விழ. எடுத்த மாத்திரத்தில் அது உடஞ்சி வீங்குதோளை நினைத்து மெலிந்தாள். அவருடைய அந்த திரண்ட தோள்கள், ராமனுடைய பராக்கிரமம், அதை நினைந்து மெலிந்தாள். அதை நினைச்சு பார்க்குறா. என்ன? குகனிடம், அந்த அந்த கங்கை நதி தீரத்தில் அந்த குகனிடம் ஆழ நீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு என்பினின் தம்பி என்று சொன்னான். அந்த ஏழை வேடனாகிய குகனுக்கு, இங்கே நிற்கிற எனக்கு தம்பி, உனக்கு தம்பிப்பா, நாமெல்லாம் ஒரு உறவு, ஒரு குடும்பம், அப்படி சொன்னான். ஒரு ஆழ நீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி, நீ தோழன், நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள், தோழர்கள். மங்கை கொழுந்தி என சொன்ன, இங்கே இருக்கிற மங்கை சீதாதேவி கொழுந்தி என சொன்ன வாளி நண்பினை உன்னி மயங்குவாள். அப்படிப்பட்ட நட்பு, எல்லா பேர்ட்டையும் அன்பு பாராட்டுகிற தன்மையை நினைத்து வருந்தினாள். இப்படியாக சீதாதேவியினுடைய நிலையை அந்த ஆஞ்சநேயர் அப்படி நின்று கண்டு மறைந்து நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த அம்மாவுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குது? அவருக்கு நுண்மான் நுழை அறிவுடையவர்களோ, அவருக்கு இந்த அம்மாவுடைய நிலையை பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். சீதாதேவியுடைய நிலை எப்படின்னு இந்த இடத்திலே நிறைவு செய்வோம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।